வெண்டைக்காய் ஃப்ரை. இது எங்கள் குட்டி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிட்ருவா. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டா போதும். நெக்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட் இது வந்து பஜ்ஜி போட போகிறேன். அதனால் கடலை மாவு, காரம், உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறமா பிரெட் பஜ்ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் பஜ்ஜியாக ரெடியாகி வந்துடும் பாருங்கள். இது வந்து ஆனியன் பஜ்ஜி. இப்போ வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வாழைக்காய் பஜ்ஜி. பாதி வாழைக்காய் தான் நான் எப்பவுமே செய்வேன். மீதி வாழைக்காவை வறுத்துருவேன். எப்படி இருக்கு என்னோட கட்டிங் வாழைக்காய்? எப்படி இருக்கு வீட்டில் செய்த வாழைக்காய் பஜ்ஜி? வீட்டில் செய்து தாராளமாக சாப்பிடுங்க. எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க. ஒருத்தருக்கு 4 பீஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலாம் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்கன்னு சொன்னதால் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. வாழைக்காய் பஜ்ஜி 2, பிரெட்டு பஜ்ஜி ரெடி. இது கொஞ்சம் அப்படி ஒரு நல்ல 2 அமுக்கு, இப்படி அமுக்கிட்டு எடுங்க. எண்ணெயே இருக்காது.